ஒருத்தருக்கு ஆஞ்சநேயருடைய அருள் மட்டும் கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு 7 சனியோ அல்லது கண்டக சனியோ அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ எந்த சனியும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு அப்படி ஒரு பவர். சனி பகவான் 7 சனி நடக்கும்போது ஆஞ்சநேயரை வழிபட்டால் நம்மளுடைய கஷ்டம்லாம் குறையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அந்த அதாவது ஆஞ்சநேயருடைய அருள் சில ராசிகளுக்கு இயற்கையாகவே காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகளுக்கு ஆஞ்சநேயருடைய அருள் கண்டிப்பாக உண்டு. அவங்களுக்கு என்ன, அதாவது அஷ்டமத்து குருவோ இல்லை அஷ்டமத்து சனியோ எது நடந்தாலும் அவங்கள பாதிக்காது. அப்படி சில ராசிகள்லாம் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில். அது என்னென்ன ராசிகள் அப்படின்னா, ஆஞ்சநேயருடைய அருள் பெற்ற ராசிகள் எதுன்னு கேட்டால் ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பராசிகள். இந்த ராசிகளுக்கெல்லாம் ஆஞ்சநேயருடைய அருள் இயற்கையிலேயே கிடைக்கும். நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடனாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த 7 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டாத்தம சனியெல்லாம், அஷ்டம குரு இதெல்லாம் வரும்போது அவங்கள பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆஞ்சநேயரை நம்ம வழிபட வாழ்க்கையில் எல்லா செல்வம், ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் இன்னமும் நம்ம வணங்க வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் ஆஞ்சநேயர் அருளால்.